துணிச்சல் சீரியல்ல குணசேகரனுடைய முதல் வாரிசு ஒருத்தவங்க வர போறாங்க. அவங்க தான் குணசேகரனுக்கு பரம விரோதியாக இருக்க போறாங்க. அந்த வில்லனோட என்ட்ரி யாரு அப்படிங்கறது அடுத்தடுத்த விபசோடுகள்ல நம்ம சொல்லப்படும். நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க வீடியோவை வாங்குறதுக்கு சக்தி ஜனனி 2 பேருமே போறாங்க. அதற்குள்ள ஒரு மர்ம நபர் அந்த அஸ்வினை சுட்டு கொன்னுடுறாரு. இதை அடுத்து 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே குணசேகரன் கிட்ட சொல்றாரு. அப்ப குணசேகரன் அந்த பையன் ஏதாவது வீடியோ சம்பந்தமா இல்ல வேற ஏதாவது அவங்க கிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மாதிரி கொடுத்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாமே கவனிச்ச ஜனனி இந்த விஷயத்துல அவரு ஏதோ ஒரு பிளான் போடுறாரு, அதனால இந்த விஷயத்தை இவர் விசாரிச்சா சரியாக இருக்காது அப்படின்னு கொற்றவைய வர சொல்றாங்க. கொற்றவை கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பையன் எங்கிட்ட வீடியோ கொடுக்கறதாக சொல்லி எங்களை வர சொன்னா, நாங்க நீண்ட நேரம் காத்துட்டு இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல வரல. அதற்கு அவன் சொன்னது வேற யாரோ வீடியோ வாங்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த பணம் கொடுத்தது யாரு அப்படின்னு இது வரைக்குமே தெரியல. இது நிச்சயமா குணசேகரனுடைய வேலையோ இல்ல அறிவுக்கரசியோட வேலையோ இருக்காது. மூன்றாவதாக யாரோ ஒருத்தவங்க அவருக்கு எதிராக கிளம்பி இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. அவங்களுடைய வேலையா தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்றாங்க. இதையடுத்து கொற்றவையும் அந்த பையனுடைய அம்மாக்குவே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுலதான் இருந்தான், திடீர்னு ஒரு போன் வந்ததும் தான் அவன் வெளியில கிளம்பி போனான் அப்படின்னு சொன்னவன்னா, அடுத்து அந்த பையன் எந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவன் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஜூஸ் சாப்பிட்டிருக்கான். அந்த இடத்துல இருக்கிற கார் நம்பரை வச்சு அடுத்த கட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இதையடுத்து வீட்டுக்கு வர சக்தி ஜனனிய வழி மறைச்சு குணசேகரன் பேசுறாரு. உன்கிட்ட இருக்கிற ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்குன்னு சொன்னீங்க, அந்த வீடியோல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மறைச்சு கேக்குறாரு. ஜனனி திகைச்சு போறாங்க. ஏன்னா ஜனனி அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஒரு குத்துமொத்தமா தான் வீடியோ இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நான் தான் 15 நாள்ல அந்த வீடியோ உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன்ன்றாங்க. முதல்ல அந்த வீடியோல என்ன இருந்துச்சு சொல்லு அப்படின்றாரு. அதை அடுத்து இவங்க ஆல்ரெடி ஈஸ்வரி அமைச்ச அந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பி, ஆமா அந்த வீடியோல நீங்க அக்கா உங்களை கூப்பிட பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க, அப்போ உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க சொல்றாங்க. இதனால குணசேகரனும் இவங்க கிட்ட நிஜமா வீடியோ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறாரு. புதுசா வரப்போற அந்த வில்லன் யாரு, குணசேகரனுடைய முதல் வாரிசு யாருன்றது அடுத்தடுத்த எபிசோட்ல தெரிய வரும். நன்றி.